Hi guys, welcome to Quick Throw. I'm half my words on Java series பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்த்தோங்க. ஸோ இன்ஹெரிட்டன்ஸே வந்து கொஞ்சம் டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லைக் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதிகமாக பேசலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். லைக் மை கால்குலேஷன் டாட் ஜாவா அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த கிளாஸ்க்கு வந்து என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் இதுக்கு நான் என்ன நேம் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் அப்படின்னு நான் நேம் வைக்கிறேன். ADDITION. ஸோ அடிஷன் அப்படின்னு ஒரு நேம் தரேன் இந்த கிளாஸுக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் மெத்தட் உள்ளே கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் a நான் ஸ்டாட்டிக் மெத்தட். அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு என்ன இதில் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்குள்ளே வந்து வெறும் ஆட் அப்படின்னு போட்டு நான் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் ஏ அண்ட் இன்டீஜர் பின்றதை பாஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணும், ஸோ பேசிக்காக இது என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகுது. லைக் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு வருது. அண்ட் நெக்ஸ்ட் உள்ள நான் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா sum of the number அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு லைக் ஓகே ப்ராக்கெட்டில் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு தரேன் கைஸ். அண்ட் ஃபைனலாக ஒரு செமிகாலன் வைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் கைஸ். லைக் இந்த கிளாஸ்க்கு வந்து நான் என்ன நேம் வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ராக்ஷன் அப்படின்னு நேம் வைக்கிறேன். SUBRACTION சப்ராக்ஷன் நேம் வைக்கிறேன். அண்ட் இது என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அடிஷனோட ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸ், இன்ஹெரிட்டட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்னா எக்ஸ்டென்ஸ் EXTENDS ஸோ எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு கீவேர்ட் யூஸ் பண்ணி இங்கே அடிஷன் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணேன். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் வந்து உங்களுக்கு லைட்டாக புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ ஐ மீன் நார்மல் இன்ஹெரிட்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இல்லை இப்போ உனக்கு இன்ஹெரிட்டன்ஸ்லாம் புரியும் அப்படின்றவங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம், அந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் அகைன் பப்ளிக் வாய்ட். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன். ஸோ வெறும் சப் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். அண்ட் இன்ட் ஏ ப்ராக்கெட்டில் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட் பி அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். 2 பேராமீட்டர்ஸ் வாங்க சொல்லியிருக்கேன். அண்ட் ஓகே, இதை நம்ம அப்படியே காப்பி பண்ணிப்போம். Control-C for copy and Control for paste. அண்ட் இங்கே வந்து நம்ம வந்து சப்ராக்ஷன் தான் பண்ணுறோம். ஸோ மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தானே, ஸோ அதனால் வெறும் DIFF மட்டும் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த கிளாஸுக்கு என்ன நேம் வச்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா மை கால்குலேஷன் அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இது வந்து ஒரு பப்ளிக் கிளாஸ். ஸோ பப்ளிக் கிளாஸ். ஸோ நம்ம கிரியேட் பண்ண போகிற இந்த பப்ளிக் கிளாஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் மெத்தோடு நான் வைக்க போகிறேன். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இதுதான் வந்து ஃபைலோட நேமாக இருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி ஃபைல் நேம் கொடுத்ததுனால ஸோ அந்த நேம் அப்படியே கிளாஸுக்கு கொடுத்துக்கிறேன். மை கால்குலேஷன் அப்படின்னு கொடுத்து ஸோ இது வந்து இதை வந்து சப்ராக்ஷனோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக மாற்றுறேன். ஸோ லைக் இன்ஹெரிட்டட் கிளாஸ் ஃப்ரம் சப்ராக்ட். இந்த மை கால்குலேஷன்றது சப்ராக்ஷனோட ஒரு இன்ஹெரிட்டட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்படின்னா நம்ம மாற்றணும்ல, ஸோ அதெல்லாம் மாற்றிருக்கேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். வாய்ட் மல்டி அப்படி சொல்லி நான் ஒரு க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ட் ஏ இன்ட் பி அப்படின்னு தரேன். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிப்போங்க. நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கோம். அதில் மல்டிபிள் ஆஃப் தி நம்பர்ஸ். அதனால் நீங்கள் வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் மெயின் மெத்தட். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லைக் நாங்கள் 3 கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த 3 கிளாஸுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொரு மெத்தட்ஸ் இருக்குது. லைக் அடிஷன்ற கிளாஸோட மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண முடியும். அண்ட் சப்ராக்ஷனோட இதில் பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மை கால்குலேஷன் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிருக்கேன், அதை யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். பட் எனக்கு இது 3த்தையுமே வந்து நான் ஒரே ஆப்ஜெக்ட்லேருந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லைக் எதுன்னு கேட்டிங்கன்னா மை கால்குலேஷன் அப்படின்றதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன் கைஸ். மை கால்குலேஷன் ஆப்ஜெக்ட் equals நீக்கே ஒரு யூஸ் டு allocate space in heap for this object. And again my calculation அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் கொடுத்துறேன். நான் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட்
டாட் ஓகே ஃபர்ஸ்ட் நான் வந்து மல்டிப்ளை கால் பண்ணுறேன். லைக் மல்டிப்ளை வந்து 9 ஸோ 9, 10 அப்படின்றது. ஸோ 2 × 10 20 வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் இதே ஆப்ஜெக்டே நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், சப்ராக்ஷனோட மெத்தடையும் கால் பண்ணுறேன். ஸோ அப்போ SUB சப்ராக்ஷன். ஸோ வந்து இப்போ நான் 9 - 3 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சாரி, இங்கே மைனஸ் கொடுக்கக்கூடாது, பேராமீட்டர் எடுத்து நான் பாஸ் பண்ணுறோம். ஸோ அது சொல்லி சப்ராக்ட் பண்ணி அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மை கால்குலேஷன்ற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணியே என்ன பண்ணுறேன்னா இந்த அடிஷன் கிளாஸ்க்குள்ளே இருக்க ஆட் அப்படின்ற மெத்தடையும் நான் அக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆட் இப்படி கொடுத்துட்டு 10, 20 ஓகே. ஸோ ப்ரோக்ராமுக்கு போயிடுவோம். ஜாவா சி மை கால்குலேஷன் டாட் கிளாஸில் டாட் ஜாவா. ஸோ இது கம்பைல் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, எந்த ஒரு எரரும் கம்பைல் ஆகிடுச்சுன்னே ப்ரோக்ராம் பர்ஃபெக்டாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ரன் பண்ண தெரியும். ஃபர்ஸ்ட் மல்டிபிள் ஆஃப் த நம்பர் பார்த்தீங்கன்னா 20, டிஃப்ரென்ஸ் ஆஃப் த நம்பர் 6, சம் ஆஃப் த நம்பர் 13 அப்படிங்க எல்லாமே கரெக்டாக வந்துருக்கு. பட் எப்படி வந்துச்சு, லைக் நான் வந்து இந்த ஆப்ஜெக்டை மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். லைக் இந்த கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணேன். பட் நான் மேலே கிரியேட் பண்ண மற்ற 2 கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸை கூட என்னால் அக்சஸ் பண்ண முடியுது. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைக் என்னடா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து ஒரு சூப்பர் கிளாஸ். இந்த அடிஷன்ற சூப்பர் கிளாஸோட சைல்டு. ஸோ இவங்க ஒரு பேரண்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்களோட பையன்றதான் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன். ஸோ சைல்டு கிளாஸ். ஸோ அது எப்படி சொல்கிறோன்னா எக்ஸ்டென்ஸ்ன்ற அந்த யூஸ் பண்ணி தான் இந்த சப்ராக்ஷன் கேட்டு இவங்க தான் அவனோட அப்பா, ஸோ இவங்க தான் அவன் பேரண்ட். ஸோ இவங்க கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டிஸை நீ யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது இவங்களோட மெத்தட்ஸ் நீ யூஸ் பண்ணிக்கலான்றதை நான் சப்ராக்ஷன் கிட்ட சொல்லியிருக்கேன். லைக் எக்ஸ்டென்ஸ்ன்றதை யூஸ் பண்ணி அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். லைக் மை கால்குலேஷன் அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் சப்ராக்ஷன் அப்படின்னா அந்த சப்ராக்ஷன்றவங்க தான் உன்னோட பேரண்ட். ஸோ நீங்கள் வந்து இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத மை கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். அப்போ பேசிக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லைக் இவங்க தான் பேரண்ட், இவங்களோட சைல்டு வந்து சப்ராக்ஷன். நெக்ஸ்ட் சப்ராக்ஷனோட சைல்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா மை கால்குலேஷன். ஸோ அப்போ சொல்ல போனோம்னா மை கால்குலேஷனோட தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இதை யூஸ் பண்ணி, ஸோ மை கால்குலேஷனை யூஸ் பண்ணி நம்மளோட சப்ராக்ஷன் அக்சஸ் பண்ண முடியுது. அண்ட் சப்ராக்ஷன் வந்து ஆல்ரெடி இன்ஹெரிட் ஆயிருக்கு. லைக் வந்து ஒரு பேரண்ட் ஒரு தாத்தாவோட சொத்து பேரனுக்கும் போகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட சொத்தையும் அந்த பையனை யூஸ் பண்ணிப்போம். ஸோ சேம் பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாவோட சொத்தும் வருது, அவங்க அப்பாவோட சொத்தும் வருது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம், 2 பேரோட ப்ராப்பர்ட்டியும் அந்த பையன் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்வேஸ். ஸோ சேம் கான்செப்ட். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் நீங்கள் சொல்கிறோம். அண்ட் இதில் வேறு என்ன இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நான் நினச்சேன்னா ஸோ இப்போ நான் வந்து சப்ராக்ஷன் இருக்குல்ல கைஸ், நான் வந்து மை கால்குலேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு சப்ராக்ஷன் அப்படின்னு மட்டும் நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே சப்ராக்ஷன் obj1 equals new and again subtraction அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே. ஸோ இப்போ நான் வந்து obj1 டாட் மல்டி கொடுத்து x6, 2 அப்படின்னு அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணனா எனக்கு வந்து கம்பைலேஷன் எரர் வரும். பிகாஸ் இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேரண்ட் சைல்டு. ஸோ பசங்களோட எடுத்து பேரண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ராக்ஷனால மை கால்குலேஷன் அதோட சைல்டோட மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து கம்பைலேஷன் எரர் தான் உங்களுக்கு த்ரோ பண்ணும். பட் சப்ராக்ஷனால அதோட பேரண்டான அடிஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆட்ரிபியூட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை கைஸ், லைக் இங்கே ஏதாவது வேரியபிள் டிக்ளேர் ஆகிடுச்சுன்னா அந்த வேரியபிளை கூட இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ உங்களுக்கு ரைட்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் நெக்ஸ்ட் வந்து ஓகே கைஸ், அவ்வளோதான் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். லவ் யூ கைஸ். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை, see you guys.